நம்முடைய விராலிமலை தொகுதியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தேர்தலில் எனக்காக மிக கடுமையாக தொடர்ந்து பணியாற்றியக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள், நண்பர்கள், இன்னும் சொல்ல போனா தாய்மார்கள், நம்முடைய இளைஞர்கள், தம்பி, அன்பு தம்பிங்க, என்னோடு தொடர்ந்து எனக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் இன்னைக்கு வந்தாங்க. எல்லாரும் வர்றப்ப நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கருத்தை நான் கேட்கணும், அவங்களுக்கு செவிமடுக்கணுன்ற முறையில் அவங்க எல்லாருடைய கருத்தை நான் கேட்டேன். 3 ஆப்ஷன் வந்து 3 இதுல வந்து இது பண்ணதான் கன்சல்டிங் பண்ணதான் சொன்னாங்க. நம்ம வந்து என்னென்ன கருத்துக்களை வந்து முன்வைச்சாங்க? அது முதல்ல ஒரு விஷயம், நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியில, புரட்சி தலைவி அம்மா வழியில பயணம் தொடருது. அதே நேரத்துல எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த மாபெரும் மழையில கூட 62,000 வாக்கு வித்தியாசத்துல ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தது விராலிமலை மக்கள். இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும், அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு, அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். அதனால அவங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கமா சொன்னாங்க, வருத்தமா சொன்னாங்க, வேகமா சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். கருத்துக்களை கேட்பது என்னுடைய கடமை. அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன், பொறுமையா கேட்டிருக்கிறேன். அவங்கள பொறுமையா இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வேகமா இருக்கிறாங்க. இதுதான் காலையில நடந்தது. இல்ல அவங்க நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. இல்ல அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தெரியும், இப்ப கிட்டத்தட்ட எனக்கு 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைன்னு போனா கூட, கல்லூரியில இருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்துல அப்பா காலத்துல இருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்ப பொது வாழ்க்கையில நீங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்திலையும் வென்றிருக்கின்றேன். 2001 இருந்து பொது வாழ்க்கையில பயணிச்சுட்டு இருக்கிறேன். தொய்வில்லாம கொரோனா காலத்துல என் உயிரை துச்சமென மதித்து தமிழக மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. இப்ப புதுக்கோட்டைனா மருத்துவக் கல்லூரியில இருந்து காவிரி கொண்டாடு போல திட்டங்களை கொடுத்துக்கிறோம். அதனால இப்பவும் என்னுடைய எண்ணம் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு, எனக்கு முன்னாடி மக்கள், அந்த மக்கள் நிக்கிறாங்க, அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. இவ்வளவுதான் என் பாயிண்ட். இப்ப என்னுடைய பதில் எப்படி இருக்கு? தடுமாற்றமா இருக்கா? எப்படி இருக்கு? நிலையா தானே இருக்கு. வாக்களித்த இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்த விராலிமலை மக்களுக்கு தொடர்ந்து நற்பணிகள் செய்யணும்னா ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்தாகணும். அந்த மக்களுக்கு செய்யணும், தனி ஒரு மனிதரா செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரிதான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த கருத்தை நான் உள்வாங்கியிருக்கிறேன். அதனால அவங்க கருத்தை உள்வாங்கி அதிமுக அவர் வந்து பொதுமக்களுடைய தொகுதி மக்களோட கருத்து கேட்டு நடவடிக்கை தமிழக அரசுக்கு சேர்ந்தாரு. நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இல்ல இப்ப ஒரே சூழல் தான். நான் ஒண்ணுமே இல்லை, காலையில ரொட்டீனா எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன், ஒன்றிய சிலர், நகர சிலர். அதனால தொகுதி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. எனக்காக என்னோடு பயணித்தவர்கள், எனக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்றாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. சோ இதுதான், இந்த அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவாக இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன். காலையில் பல்வேறு கருத்துக்களை நான் உள்வாங்கி இருக்கின்றேன், கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். விராலிமலை மக்கள் வந்து உங்கள் மேல அன்பு செலுத்தி வாக்கு வித்தியாசத்தை வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் போது நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், ஒரு மாற்றம் நீங்க இருக்கணும். என்ன மாற்றம் சொல்லிருங்க. இல்ல அதுக்காக மாற்றம் இருக்கணும்ன்றது இல்ல, அவங்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுல நான் உறுதியா இருக்கேன். மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதில்லை நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். விராலிமலை மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்தாங்களோ அதை நான் செய்யணும். அவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். என்னோடு பயணிப்பவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுதான் முடிவெடுக்க முடியும். கருத்துக்களை கேட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இருந்து நீங்க வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சிருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதிமுக தற்போதைய செயல்பாடு நம்ம வந்து எப்படி திருப்திகரமா இருக்கா? ஏன்னா இரண்டு பிரிவுகளா பிரிஞ்சு நேற்றுக்கு ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க. இந்த சூழ்நிலை நீங்க அதிரடியா நீங்க மீட்டிங் வந்து பல கருத்துக்கள் கேட்டிருக்கீங்க. அதை நம்ம எப்படி சார் பார்க்கல? இல்ல நான் திருப்பி சொல்றேன், இதுல அதிரடி இந்த மாதிரி வார்த்தைகள், பரபரப்பு இதெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நிதானமா இருக்கேன், ரொம்ப பொறுமையா இருக்கேன், ரொம்ப அமைதியா இருக்கேன். மக்கள் கருத்துக்களை அவங்க எல்லாருமே பயங்கர. அதனாலதான் நான் ஒரு 12 மணிக்கு மேல நான் வைண்ட் அப் பண்ணிட்டு நான் இப்ப திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு இருக்கிறேன்.
இப்ப நீங்களும் என்னை சூழ்ந்ததுனால நான் பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கேன். எல்லாரும் வர்றாங்க, பாக்குறாங்க, அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நான் அதை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தருணத்துல நான் மக்கள் கருத்தை கேட்காம கட்சி நிர்வாகிகளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு மக்கள் என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கன்ற அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். அந்த கருத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நாளைக்கு நிறைய திருமணங்கள் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 40-50 பத்திரிகை வரும். என்னுடைய பயணம் 2 அணிகள் இணைஞ்சிருச்சு நேற்று மகிழ்ச்சியானதுன்னு சொல்றாங்க எல்லாருமே அதிமுக. இப்ப நீங்க வந்து எந்த அணியில இருக்கிறீங்களா இல்ல அதிமுக வந்து இணைஞ்சிட்டீங்களா? எல்லாரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவோட வழியில பயணம் தொடருதுன்னு சொல்லிக்கிறேன். அப்ப அதிமுக நம்ம இருக்கிறோம். அப்படிதான் சார். இன்னைக்கு ஆதவர்ஜினா அமைச்சர் ஆதவர்ஜினா பேசும்போது 90% அதிமுகவினர் இன்னும் வந்து சேர்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க. சனிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்ச்சியில பெரும்பாலும் நான் பார்க்கல, அந்த பேட்டியை பார்க்கல. நான் ரொம்ப இட்ஸ் வெரி கிளியருங்க. இல்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்டாலும் ஒரே பதில் தான். காலையில் நிர்வாகிகளை சந்தித்தது உண்மை. நிறைய நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மகளிர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நிறைய ஒன்றியச்சிலர் வந்தாங்க, நகரச்சிலர் வந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதும் உண்மை. கருத்துக்கள், அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் என்பது உண்மை. எல்லாத்தையும் உள் வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்துக்கிறேன், மனதில் வச்சுக்கிறேன். நிறைய வந்தது. சொல்ல வேண்டிய தருணத்துல உங்களுக்கு சொல்றேன். நானும் இங்கதான் இருக்கேன் புதுக்கோட்டையில, நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. நம்ம எப்ப வேணாலும் காலையில இருந்து கட்சி நிர்வாகிகள் சொல்லி ஒரு பரவலா கருத்து இருக்கு. இப்ப வந்து கட்சி தலைமையில எடப்பாடி தரப்புல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? ஏதோ பேசுனாங்களா சார்? இந்த மாதிரி அதாவது டிவில எல்லாம் ஒரு போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு தகவல். இல்ல நீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.